அனைவருக்கும் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு நம்ம தேர்ந்தெடுத்த நம்ம நண்பன் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன், மீண்டும் ஞாபகப்படுத்துவோம் மக்களுக்கு. விஜய், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த தடவை ஜெயிக்க வச்சது பூரா இளைஞர்கள் மாணவிகள் அவிதை ஜெயிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. மாவட்டத்துக்கு வேட்பாளருக்கு அறிவிங்க. எதிர்கட்சியினால தான் நான் இலவசமாக அறிவித்தேன். ஆனால் நான் ஜெயிக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அது எனக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியும். ஜெயிச்சிட்டிங்க, பரவாயில்ல. நீங்கள் வந்தது ஒரு நல்ல வேலையாக போச்சு. புதுசாக ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, புதுசாக ஒரு எங்களுக்கு முதலமைச்சர் கிடைச்சதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷம். நான் பெரிய வெற்றி. இந்த இலவசமாக கொடுக்கறது எதுக்கு இலவசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் நினச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்களும் நினச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் அறிவிச்சுன்னு கண்டிப்பாக உங்கள் பசங்க பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம பசங்க பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. பஸ்ஸுக்கு, சிலிண்டருக்கு, தங்கத்துக்கு, எதுக்கு அமௌண்ட் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஆடியில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இல்லை, நம்ம மக்களுக்கு அறிவிப்போம். நீங்களே அறிவித்து கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம ரசிகர் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த ஆடியில் எது கம்மி பண்ணலான்னு சொல்லி இலவசங்கிறது வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் அறிவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு வேலை நிறைய இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணலாம். இலவசமாக நம்ம மக்கள் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. எப்படா இலவசம் கொடுக்குறோம் பார்த்துட்ருப்பாங்க. சோம்பேறித்தனமாக தான் அதையும் வேலைக்கும் போகிறதில்ல. நம்ம தமிழ்நாடு அடுத்த மாநிலத்திலேருந்து நம்ம ஆளுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. இதனால் மீண்டும் அடுத்த ஆடையில் இதை விரைவாக சொல்லுவோம். நம்ம விஜய்க்கு முதல்வருக்கு நன்றி, வணக்கம்.